சின்ன ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவனே நமக்கு கொடானுகுடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. வார்த்தை மூலமாய் தேவன் பேசுவாராக. நல்ல காலங்க, அநேக ஜபித்த உடனே, ஜெபம் கேட்ட உடனே அந்த பரிசுத்த தன்மையிலிருந்து அல்லது ஒரு விடுதலை அடைந்த பிறகு அந்த ஜெபத்தின் தன்மையிலிருந்து, அந்த விசுவாசத்தின் தன்மையிலிருந்து பின்வாங்க ஆரம்பிக்கிறார்கள். நிறைய பேர் வீட்டுக்காக ஜெபம் பண்ண, அதோடு அந்த ஜெபங்கள்லாம் முடிஞ்சு போவோம். முதல்ல பண்ண ஜெபம் எல்லாமே முடிஞ்சு போகும். அதில் சரி ஒரு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளை பிறந்த பிறகு முதல்ல பண்ண வைராக்கியம் இது இவங்க பண்ணுறது இல்லை, பிசாசு பண்ணுற பயங்கரமான ஒரு தந்திரம். அல்லேலூயா. பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவாங்க, பார்க்கணும் வைராக்கியமா 3 நாள் 40 நாள் 50 நாள் உபவாசம் இருந்து என் தேவனை கர்த்தாவே வெளிப்படுவீராகன்னு சொல்லி பயங்கர ஜெபம். ஆனால் பிள்ளை பிறந்த பிறகு பழைய குருடி. நிறைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, ஆனால் அது ஆசீர்வாதமாய் முடிந்தாலும் நஷ்டத்தில் போய் முடிகிறது. நிறைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, நிறைய காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிறது, ஆனால் அது தேவன் செய்தார் என்று நினைக்கப்படாமல் போகிறது. நான் சொல்றது ஆழ்ந்து கவனிச்சாதான் நான் சொல்கிறேன், ஆழமான சத்தியம் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. சில அநேக குழந்தைகளை பெறுவதற்கு ஜெபம் பண்ணி பெற்ற பின் அது மறக்கிறதுனால அந்த குழந்தைகள் இந்த பூமியில தருதலையாய் மாறி விடுகிறார்கள். அந்த நன்மை கிடைச்சதுக்கு ஏற்ற பரிசுத்தமோ விசுவாசமோ தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையோ அதுக்கு அப்புறம் இல்லாமல் போகிறது. இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. நீ நிறைய பேர் பாருங்க, ஒரு காரியம் வந்துட்டு, ஒரு பெரிய கேன்சர் வந்துட்டு, கேன்சருக்காக ஜெபிப்பார்கள். ஜெபித்து அந்த கேன்சர் அவங்களுக்கு இல்லாமல் போய்விடும். மறு நிமிஷமே, மறு மாசமோ அல்லது 3 மாசமோ 6 மாசமோ கழிச்சு இந்த தேவனை மறந்து விடுவார்கள். அந்த மறுதளிக்க வைக்கிறான், அவிசுவாசத்துக்குள்ள நடத்துகிறான் பிசாசு. அதனால் அந்த போன கேன்சர் திரும்பி வந்துடுது, பழைய விசுவாசம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. இது பூமியில நடக்கிற பயங்கரமான கொடுமையை கண்டேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தாருன்னா கடைசி உடைய நான் நன்றின்னு வாயினால சொல்லுவேன், ஆனால் அதுக்குண்டான பக்தி இல்லாமல் போகும். அல்லேலூயா. என் தேவையை தேவன் தருவார். அப்போ இருந்த பக்தி அந்த பெற்ற பின் இருப்பதில்லை. நான் இன்னொன்று சொன்னேன், பேதுரு சொன்ன, ஆண்டவரே நான் கடல் மேல் நடந்து வரட்டுமான கேட்டான். உடனே நடந்து வாழுன்னு சொல்லிட்டாரு கர்த்தர். கடலில் நடக்குது ஈஸியா? ரொம்ப ஈஸி. என்ன இப்படி சொல்லாங்க? இல்லை, நீங்கள் கஷ்டப்பட்டு நடந்து தான் பாருங்களேன். ஈஸி இல்லை, கஷ்டப்பட்டு நீங்கள் நடந்து தான் பாருங்களேன். அது ஏன் செயல் இல்லை. பிள்ளை கொடுக்கறதோ, வீடு கொடுக்கறதோ, என் பாதுகாப்புறதோ, கடலில் நடக்கிறதோ, மரித்தோர் எழும்புறதோ யார் செயல் இல்லை. ஏன் செயல் இல்லை? அது தேவ செயலாக இருக்கிறவனே அது ஈஸி. இவன் என்ன, நான் மிருக குணமுடையவனாக இருந்தேன், என்னை மனுஷனாய் மாற்றியது தேவன். அது ஈஸி அவருக்கு. ஆனால் நான் காத்து கொள்வது எனக்கு அவசியம். அநேகருக்கு அந்த தன்மை இல்லாமல் போகிறது. அதுதான் பெரிய கொடுமை. பெருமறை இருக்கிற பக்தி பெற்றவன் இருப்பதில்லை. ஏன்? அல்லேலூயா. ஏன் இருப்பதில்லை? இருப்பதில்லை. அநேகருக்கு இருப்பதில்லை. இது அவங்க பண்ற காரியம் இல்லை, பிசாசு பண்ணுகிற பயங்கர கொடிய தந்திரம். நீ எவ்வளவு ஜெபம் பண்ண, இன்னைக்கு நல்ல மகிமையா இருந்தது பிரசன்னம், இன்னைக்கு நல்ல ஆராதனை இருந்தது, நல்ல நன்றி சொல்ல இருந்தது. ஆனா அடுத்த நிமிஷம் இது கழிஞ்ச உடனே எல்லாம் மாறி போகும். அங்க வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கான், நீ எப்போ வருவேன்னு. என்னத்தை காத்துக்கிட்டு இருக்கான்? உங்க சிந்தனைகள், உங்க யோசனைகள், உங்க எண்ணங்கள் எல்லாவற்றையும் திசை திருப்புவதற்காக அவன் ஆயத்தமா காத்துக்கிட்டு இருக்கான். கிடைப்பது பெரிய காரியம் இல்லை, அது காப்பது தான் பெரிய காரியம்.
அல்லேலூயா. அநேகருக்கு நன்மை கிடைச்ச பிறகு அவங்க தீமையாய் மாறினார்கள். அல்லேலூயா. இருக்கிறதுலே உலகத்து மனுஷனை காட்டிலும் அதிகமான கேடு உள்ளவர்களாய், அதிக நஷ்டம் உள்ளவர்களாய் மாறினார்கள். அநேகர் அல்லேலூயா தேவ சமூகத்தில் நின்று பிள்ளையை பெற்றவர்கள் எல்லாம் அந்த பிள்ளைகள் பயங்கர தருதலையாய் மாறினதை நான் பார்த்துருக்கிறேன். அதை விட நான் என்ன நினைக்கிறேன், அதை விட அவர் பிள்ளை கொடுக்காம இருப்பது நல்லது. ஏனென்றால் அந்த பக்தியை இவங்க தவறி செய்யணும். இல்லை பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள். முதல்ல இருந்த பக்தி அப்படியே கொண்டு வரணும் நீங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த பிராமண பொம்பளை அந்த அந்த சிஸ்டர் அங்கே ஆய்க்குடி பிராமணம்மா அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணோம். அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணோம். ஐயா என் பையன் ஜெபம் பண்ணி பெற்றெடுத்த பையன்யா. ஏன்னா அந்த ஜெபம் பண்ணி பெற்றெடுக்கும் போது இந்த பக்தி வேற, அதுக்கப்புறம் அசால்ட்டாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பாதுகாக்க முடியல. என்கிட்ட அழுதாங்க பார்க்கணும். என் மகனை உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வர அப்படியே தொழிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு. செம்மர கடத்தில் மாட்டினான்னு சொல்லி அடி நச்சுட்டாங்க. ஐயா வீட்டில் எப்படி கேட்பானா, பேச்சே கேட்க மாட்டான்யா. வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவான்? 12 மணிக்கு வருவான்யா. தண்ணி அடிச்சுட்டு வருவான். ஜெபம் பண்ணி பெற்ற பிள்ளை. அநேக கிறிஸ்துவர்களுடைய சூழ்நிலை நான் எங்கேயும் ஆய்க்குடியில் சொல்லிட்டேன். ஆனால் அநேக கிறிஸ்துவருடைய குடும்பத்தில் நடக்கிற அநேக காரியங்களின் முடிவு இப்படி தான் இருக்கு. நீங்கள் ஆழ்ந்த யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சமாதானமற்ற நிலை, தேவனிடத்திலிருந்து பெற்ற காரியத்திற்கு உண்மை இல்லாதனால அதனால் வருகிற பாடுகள், அதனால் வர்ற வேதனைகள் அதிகமாக இருக்க கண்டேன். அல்லேலூயா. பேதுரு கடல்ல நடந்துட்டாயா, நடந்து போறான். அவன் அடுத்த நிமிஷம் அவரை பார்க்காம புயலை பார்த்ததுனால தான் தண்ணிக்குள்ள போயிட்டான். அல்லேலூயா. நம்ம அப்படிதான். கடல்ல நடக்கிற காரியத்தை செய்தவர் புயலை அடக்க வல்லவர். இந்த காற்று என்னை செய்ய ஒன்றும் செய்யாதுங்கிறது அதான் திசை திருப்புகிற வழி. பிசாசின் பயங்கர திசை திருப்புகிற வழி என்ன தெரியுமா? நீ கடல்ல தான் நடக்க. அற்புதம் தான், அதிசயம் தான். யாருக்கு செய்யக்கூடாத காரியத்தை கர்த்தர் உடனே செய்கிறார். ஆனால் நடந்துகிட்டு இருக்கும் போது வருகிற உங்க பிரச்சனையை பார்த்துட்டு ஐயோ பிரச்சனை வந்துட்டுன்னு நடக்கிறத நினைச்சிட்டு விட்டுட்டு பிரச்சனையை பார்த்தனா முழுகிற வேண்டிதான். அல்லேலூயா. முழுகிற வேண்டிதான். அநேகருடைய தன்மைகள் அப்படிதான் மாறுது. அநேகருடைய தன்மைகள் ஆதியில கொண்ட விசுவாசம் இல்லை. முதல்ல பெற்றுக்கொள்வதற்கு முந்தி இருந்த பக்தி இல்லை, பெற்றுக்கொள்வதற்கு முந்தி இருந்த ஜெபம் அதுக்கப்புறம் இருப்பதில்லை. முதல்ல ஓடின ஓட்டங்கள் இருப்பதில்லை. 30 வருஷத்துக்கு மேல ஓடுறான் தேவன் சமூகத்தில். அநேகர் வீழ்ச்சி அடைஞ்சு உட்காந்து ஓடுற மாதிரி நான் ஓடினதே கிடையாது. ஸ்டார்டிங் பில்ல போனேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியான அடிகள், மிதிகள், அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், பசி, பட்டினி. ஆனால் அதுதான் என்னை பாதுகாத்தது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் பக்கம் 131 9வது வசனத்திலிருந்து. மனுஷன் அது மேலேருந்து வாசிக்க வேண்டாம், அதெல்லாம் தெரியும். வாயில சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளது தான் தேவை. இயேசு அவனை நோக்கி எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுத்தமாக்கி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவன் நோக்கி இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போவதற்கு உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரயோஜனமாக என்னை சுத்தமாக்கினவர் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார்கள் என்றான். அதற்கு அவர்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று உங்களுடனே சொன்னார்
சொன்ன மனுஷன் யார் என்று அவனுக்கு கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவர் அவர் இன்னார் என்று அறியவில்லை. ஆமென். அவரிடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியால் இயேசு விலகி இருந்தார். ஒரு நிமிஷம் அடுத்தால வாசிக்கணும், அது இருக்கட்டும். இவன் சொஸ்தமாகிட்டான். ஓய்வு நாளில் ஏன் சொஸ்தமாக்கணும்னு சட்டம் பேசுகிறான். ஏன் தெரியுமா? இவன் திருப்பி அந்த நோயில் விழதுக்கு உண்டான வழிகளை பிசாசு பண்ணுகிற பயங்கர தந்திரம். அல்லேலூயா. சொஸ்தமாகிறது பெருசா, நோயிலிருந்து விடுதலை ஆகிறது பெருசா? ஆண்டவர் சொன்னார், உன் கழுதை ஓய்வு நாளில் தொழுவத்திலேருந்து குழியில் விழுந்தா எடுத்து விடாமல் இருப்பியா அப்படின்னு கேட்டார். ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது சரிதான்னாரு. ஆனால் இவனோட நிலைமை ஓய்வு நாள், ஏன் ஓய்வு நாளும் அந்த இதெல்லாம் காரியம் கிடையாது. ஆரோனும் மீரியாமும் மோசேக்கு விரோதமாக எழும்பினது அந்த காரியமே கிடையாது. அவர் 100 மனைவியை கெட்டினது நிமித்தம், எத்தியோப்பிய ஸ்திரியை கெட்டினது நிமித்தம்னா ஆரோனும் மீரியாமும் மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள். இவங்களுக்கு ஓய்வு நாள் முக்கியம் கிடையாது. அது எது முக்கியம் தெரியுமா? இவன் சொஸ்தமானது தப்புன்னு நினைக்கிறான், அல்லது சொஸ்தமானது நிரந்தரமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். நமக்கும் வருகிற பிசாசின் தந்திரம் தான். உங்களுக்கு வந்து விடுதலை நீடிக்கக்கூடாது. நான் முதல்ல விடுதலை அடைஞ்சவன் அதே பக்தி இன்னும் இருக்கா? முதல்ல விடுதலை அடையும் இருந்த அல்லையா தேவனை பின்பற்றின காரியம் இப்போ இருக்கா? பல கோணத்தில் நம்மை அனலை குறைச்சிட்டான் தெரியுமா உங்களுக்கு? பல கோணத்தில் நாம் தேவ பக்தியை குறைச்சிட்டான், பரிசுத்தத்தை குறைச்சிட்டான், துணிகரத்தை கொடுத்துட்டான். அவன் போய் கேட்கான், உன்னை சொச்சமாகினது யாருன்னு தெரியாது, ஆனால் சொச்சமாக்கினான். அடுத்தல என்ன எழுதி பாருங்க. கண்டு என்ன அர்த்தம் தெரியுதா? இப்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது தப்புன்னு சொல்லிட்டு 38 வருடம் படுத்துக்கலாமையா, எழுந்துச்சு நடக்கும், அது பெருசு. ஆமென். ஆனால் இங்கே பிசாசு என்ன பண்ணுறான்? அதை விட நீ ஓய்வு நாள் ஆசை அனுசரிக்கணுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது ஓய்வு நாள்லையும் நீ அனுசரிக்காட்டாலும் பரவாயில்ல, நீ அல்ல சொஸ்தமாகிறது முக்கியங்காரு. ஆமென். அவ்வளோ பெரிய அற்புதத்தை மட்டுப்படுத்துவதற்காக பிசாசு பண்ணுகிற பயங்கர தந்திரம். ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? என்ன பார்த்துக்க, நீ 38 வருஷம் படுத்திருந்த, நான் எழுப்புனேன், நீ இதுக்கப்புறம் எச்சரிக்கையா இரு தம்பி, கேடு ஒன்று வராதபடி இனிமேல் என்ன செய்யாத. என்ன அர்த்தம்? இனிமேல் எச்சரிக்கையா இருக்கணும். நான் 3 நாள் ஜெபம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எச்சரிக்கையா இருக்கணும். பிசாசு 40 நாள் ஜெபம் பண்ணிட்டார் ஆண்டவர். 40 நாள் பிசாசு என்ன செய்யல, வரல. எப்போ வரான்? உபாசத்தில் முடிச்ச பிறகு வரோம். அநேர் தன்மை தான். நான் பக்தியா இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், எல்லாம் கடிச்சு துப்பி தூரப்பட்டுருவோம். ஆண்டவர் அவ்வளோ அற்புதம் செஞ்ச பிறகு சொன்னார், இனிமேல் தான் தம்பி நீ எச்சரிக்கையாக இருக்கணும். கேடு ஒன்று கேடுன்னு என்ன அர்த்தம்? பழைய வியாதி, பழைய பிரச்சனை உனக்கு வராதபடி இனிமேல் நீ எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. எச்சரிக்கையாயிரு. அநேகர் நன்மையை பெற்ற பிறகு அதுக்கப்புறம் குடியிலேருந்து விடுதலை ஆயிடுவான். திருப்பி அவனை மாதிரி குடிகாரன் ஒருத்தனுமே இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவான் பிசாசு. ஏன்னா அந்த கேடானது வராதபடி எச்சரிக்கையாக இருக்காதனால. நிறைய பாவங்கள்லேருந்து விடுதலை ஆனால் திரும்பி பார்த்தீங்கன்னா இவன் பைபிளாக இருக்கும், ஜபமாக இருக்கும், ஆனால் அதில் தீவிரமாக இருப்பாங்க அந்த பாவத்தில். காரணம் என்ன தெரியுமா? இவர் சொன்ன காரியம் நடைபெறல, கேடு ஒன்று வராதபடி அவங்க எச்சரிக்கை இல்லை. அல்லேலூயா. நிறைய பேருடைய ஜபம் கேட்கப்பட்ட பிறகு, விடுதலை ஆன பண்ணப்பட்ட பிறகு அவங்களுக்கு வர்ற அல்லேலூயா பிசாசின் போராட்டத்தில் மாட்டி சிக்கி தவிக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனம். பக்கம் 74. விசுவாசித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றார். ஆமென். பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஆமென். நல்ல காணுங்க.
உடனே கர்த்தர் விடுவிச்சிட்டாரு. இஸ்ரவேலர் படுகிற ஒவ்வொருத்தரையும் பாடுகளையும் கண்டு அதுக்கப்புறம் கொழுத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவனை மறுதளித்தார்கள். நாங்கள் எகிப்தில் செத்தா நலமாக இருக்குமே. நாங்கள் எகிப்தில் எங்களுக்கு கீரை கிடைச்சிது, அல்லையா மீன் கிடைச்சிது, இங்கே ஒன்றும் இல்லையா அப்படின்னாங்க. கீரை சும்மாவா கிடைச்சிது? 4 அடி அடிச்சுட்டு தான் கொடுத்தோம். ஆனால் இவங்க வர 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 அல்லையா அப்போ எதுவுமே அவங்க வேலை செய்யலை. விடிய காலம் எந்திரிக்க வேண்டியது, பெட்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது, வெளியே வந்து நிற்க வேண்டியது கூடாரத்தை விட்டு. அங்கே பொல்லுன்னு மேலேருந்து மண்ணாக விடும். தண்ணிக்கோ அல்லையா எதுக்குமே அவங்க தண்ணி வேணுமா, உடனே பாறை போய் அடிக்காம தண்ணி வந்துடுது. ஐயா இறைச்சி வேணுமா, காடை வந்து விழுது. ஐயா செருப்பு வேணுமா, செருப்பு அவங்க 6 வயசில் போட்ட செருப்பு தேயவே இல்லை. ஐயா சட்டை வேணுமா, இந்த சட்டை போட்டிருக்கான் 5 வயசில் போட்ட சட்டை 50 வயசு வரையும் அவனுக்கு அந்த சட்டை பழசாக போகவே இல்லை. பிறகு என்ன வேணும்? இவன் முதல்ல ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார்கள். நாங்கள் ஆராதனை பண்ண தான் போகிறோம், எங்களுக்கு ஆராதனைக்கு விடுன்னு போராட்டம் பண்ணுகிறார்கள். எல்லாம் பண்ணி கிடைச்ச பிறகு பயங்கரமான துணிகரம். மோசே நோக்கி கல்லை கொண்டு ஏறிய பரவிட்டான். ஆண்டவர் யாருன்ட்டு ஆண்டவருக்கு விரோதமாகவே அல்லேலூயா கண்ணுடியை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. இது எல்லாம் தெரிஞ்சது எல்லாத்துக்கும். ஆனால் கடைசியில் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறான். அல்லேலூயா. என்ன மறுதலிக்கிறான்? எங்களுக்கு முன் செல்லுகிற ஒரு தெய்வத்தை நாங்கள் வைக்க போகிறோம். அப்போ முன்னால நடந்தது கண்ணுட்டி நடத்துமா? இதே கதிதான் அநேக கிறிஸ்துவோடைய தன்மை. தனக்கு வைத்திருக்கிற ரூபாயினாலும், தனக்கு வைத்திருக்கிற பணபலத்தினாலும், ஆள் பலத்தினாலும் இந்த உலகத்தில் பூமியில் வாழ்க்கையில் நடத்திடலாம்னு நினைக்கிறாங்க. முடியவே முடியாது. அது ஒரு காலமும் முடியாது. அல்லேலூயா. தேவனை தவிர அந்த உலகத்தில் எந்த பாதுகாப்பும் கிடையாது. இவங்க இவ்வளவு தூரம் நடத்தி வந்தவரை கண்ணூட்டியை கொண்டு போய் நடத்தணும்னு விடுதானே. செங்கடலை பிளந்தார், எரியோவை தகர்த்து இல்லை செங்கடலை பிளந்தார், வானத்தின் மன்னாவை கொடுத்தார், காடைகளினால் போஷித்தார். அல்லேலூயா. அநேக ராஜாக்களை ஜெயித்து நடந்து வர்றாங்க. தண்ணீரை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார், தேனை கொடுத்தார், கோதுமையை கொடுத்தார், எல்லாம் கொடுத்து நடத்திட்டு வர்றாரு. இதை பூரா நிப்பாட்டிட்டு யாரை பின்பற்றணுங்க? கண்ணுடைய. அல்லேலூயா. அநேகருடைய நிலைமை தான். இவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேலுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கோ, எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அநேக கிறிஸ்துவனுடைய தன்மையாக தான். பெரிய அற்புதத்தை செஞ்சிருப்பார். ஒரு நிமிஷத்தில் அசால்ட்டை தூக்கி போட்டுருவான். அநேக நேரம் நான் இருந்ததுக்கும் நான் இருப்பதுக்கும் உள்ள காரியங்களை அநேக நேரம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவேன். என் அம்மா பட்ட பாடுகள், எங்கள் அண்ணன் பட்ட பாடுகள்லாம் என் கண் முன்னால் அப்படியே வரும். அதனால தான் ஒரு அணு கூட அங்கே அசையக்கூடாதுன்னு நினைப்பேன். இருதயத்தில் கூட ஒரு பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவை எனக்குள்ள பாதுகாத்துக்கொள்ளணும்னு நினைப்பேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தம் கூட போல எல்லாருடைய சபமும் வனாந்திரத்தில் விழுந்துட்டாரு. நான் அல்லேலூயா கூப்பிட்டு போன அந்த 6 லட்சம் பேரும் ரோட்டில் விழுந்து செத்துட்டான். தெரியுமா உங்களுக்கு? 6 லட்சம் பேரும் போகல. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, யாரு ஆரோன் உட்பட, மீரியாம் உள்பட எதுக்கு அழைச்சிட்டு வந்தாரோ அங்கே உள்ளே போகவே இல்லை. எல்லாம் அவங்க சந்ததி போச்சு, ஆனால் அவன் போகவே இல்லை. காரணம் என்னன்னா, அவர் ஆதியில் தேவன் செய்த கிரியைகளை மறந்ததுனால தான். நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, காரியம் நடக்கும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருக்கணும். தேவனை பின்பற்றுவீங்க, எல்லா காரியமும் நடக்கும், அதுக்கப்புறம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அன்னைக்கு சொன்ன மாதிரி மாடு கிடச்சின்னா மாட்டை பிடிச்சிட்டு ஆண்டவரை விட்டுருது, பிள்ளை கிடச்சின்னா பிள்ளையை பிடிச்சிட்டு ஆண்டவரை விட்டுருது, வீடுக்காக ஜெபம் பண்ணிட்டு வீடு கிடச்சின்னா ஆண்டவரை விட்டுருது. இப்போ வீடு இருக்காது, ஆண்டவர் இருக்க மாட்டார், பிரச்சனை தான். மாடு இருக்காது, மாடுனால எந்த வித லாபமும் இருக்காது, ஆனால் ஆண்டவரை விட்டுருவான். எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் வைராக்கியமாய் தேவனை பின்பற்றவங்கலாம் ஒரு பொருளுக்காக, அந்த பொருள் கிடைச்ச பிறகு ஆண்டவரை விட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நிறைய பேர்.
ரொம்ப இந்த சர்ச்சு தான், இந்த ஆண்டவர் தான், நான் விடவே அவங்க தான் சீக்கிரம் போயிடுவாங்க. இந்த மீரியாம் வந்து இந்த சர்ச் தான் இன்னும் ஆண்டவர் தான் எங்கும். நான் இது பெரிய ஆபத்துன்னு நினச்சேன். பரவாசோட தான் அதே தான் சொன்னார். எழுப்புதல் ஒழிய வேறு எங்கேயும் இதே மாதிரி ஆலோசனை கிடையாது, இதே மாதிரி நடக்க முடியாது. நான் இதை தவிர எங்கேயும் போக மாட்டோம்னா, இங்கே தவிர என்னுடைய வளர்ச்சி வேறு. அதே ஆபத்து. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் நான் நிற்கிறேன் நான் நினைக்கல. நிற்க செய்கிறவர் யாரு? தேவன். என்னை நிற்க செய்கிறவர், என் பலவீனத்திலே பலன் விளங்க செய்கிறவர் அவர். நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. நான் நிற்கிறேன்னு சொல்லவே கிடையாது. அல்லேலூயா. ரைட். நான் ஒரு வசனத்தை வாசிப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆவது அதிகாரம் 1, 2, 3. அவர் அப்புறம் யோகையில் ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஆமென், அது இவன் செய்த பாவமும் அல்ல, பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, பொருட்டு. நல்லா கவனிக்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு நடக்கிற எல்லா காரியமும் தேவ நாமம் என் மூலமா என்ன செய்யப்படுது? மகிமைப்பட போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் தேவனுக்குள்ளே கனிட்ட நடந்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற நஷ்டமானாலும் லாபமானாலும் சங்கடமானாலும் எல்லாம் சாட்சியாய் மாறும். பவுல தான் சொல்லலாம், நான் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் உங்களுக்கு சாட்சியாக மாறிடும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அதான் அவன் சொல்லலாம், நீ கிறிஸ்துக்குள்ளே இருந்தனா எதுவுமே எல்லாமே லாபம். எல்லாம் நான் கண்ணீர் காவலை எல்லாமே உங்களுக்கு லாபமாய் மாறும். அது எப்படியா மாறும்? நீ வெளியே உள்ள லாபத்தை பார்க்கக்கூடாது, ஆத்தும விடுதலையை பார்க்கணும், ஆத்தும சமாதானத்தை பார்க்கணும். ஆத்தும சந்தோஷம் தான் உங்கள் பணத்தை காட்டிலும் சிறந்தது. எல்லாமே இருந்து நீங்கள் ஆத்மாவில் சந்தோஷம் இல்லாமல் இருந்தானே என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கிறிஸ்தவனா இருக்கிற, உனக்கு கண்ணு குருடா இருக்கு, இது நீ செய்த பாவம் இல்லை, உங்கள் அப்பா செய்த அவங்க முன்னோர்கள் செய்த பாவம் இல்லை. அப்போ நாம் செய்த பாவத்தினாலும் நம்ம முன்னோர்கள் செய்த பாவத்தினாலும் நமக்கு சங்கடம் என்ன செய்யும்? வரும். ஆனால் கிறிஸ்தவனா பரிசுத்தனா நீதியா சத்தியத்தின்படி நடக்கிறவனுக்கு வருகிற எல்லா காரியமும் தேவ நாம மகிமைக்கென்று முடியும். அல்லேலூயா. ஆனால் எப்படின்னு நமக்கு தெரியாது, அது காலங்கள் பதில் சொல்லும். அடுத்தால என்ன எழுதியிருப்பாருங்க? இயேசுவின் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேற்றுண்டாக்கி இவைகளை சொல்லி அவர் தரையில துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருண்டை கண்ணில் பூசி, நீ போய் சீலோம் குளத்திலே கழுவு என்றார். சீலோம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா? அப்படியே அவன் போய் கழுவி பார்வை இழந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலாளத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தனர் அல்லவா என்றார்கள். சிலர் அவன் தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதித்திரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்ணின் மேல் பூசி, நீ போய் சீலோம் குளத்தில் கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன். போதும். இவன் குருடன் ஆயிட்டான்.
குருடனாக பிறந்துட்டான், குருடனாக ரொம்ப நாள் வாழ்ந்துட்டான், அவன் வயசு உள்ளவன் ஆகிட்டான், பல வருஷமும் குருடமாக தான் இருந்திருக்கான். ஊர் பூரா தெரியும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியும், சொந்தக்காரனுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். திடீர்னு பார்க்க ரோட்டில் நடந்து வரான். எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் வருமாறதா பிறவி குருடன். திடீர்னு கண்டு தெரிஞ்ச உடனே ஆள் வந்துட்டான். ஆண்டவர் பெரிய மருந்து கொடுத்தாரு. மண்ணை எச்சிட்டு போய் அதை குழப்பி அவன் கண்ணில் பூசி நீ போய் கழுவுனாரு. அதுக்கு ஞான அர்த்தம் என்னன்னு தெரியல, பின்னால் பார்ப்போம். அந்த சீனகுளம்னா அனுப்பப்பட்டார்னு அர்த்தம். அது போய் கழுவுனோன்னா கண்ணு தெரிஞ்சிட்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிரியைகள் எல்லாம் இந்த பூமியில் எந்த மனுஷனும் செய்ய முடியாத கிரியாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் கிரகிக்கக்கூடாத, காணக்கூடாத, மனுஷனால் உணரப்படாத பெரிய காரியங்களாக இருக்கும். இப்படி அவன் குருட்டு கண்ணு திறந்துட்டு, அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பிரச்சனையே இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பிரச்சனையே இருக்கு. இந்த நெப்போலியன் அவன் மகனுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கான். இது இங்கிலாந்து லண்டனில் போய் முடிச்சான். நீங்கள் கை காலெலாம் விளங்கலை. இந்த 4 பேர் சேர்லாம் போயிட்டு இருக்கான். அவனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டான். அல்லேலூயா. எழுந்து நடந்தாம்னா அப்படி டபக்குன்னு எந்திரிச்சு நடந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். கோடிக்கணக்கில் பைசா இருக்குது, கோடிக்கணக்கில் 200 ஏக்கருக்கு மேலே அமெரிக்காவில் இடம் வாங்கி அங்கே புல் பயிரிட்டு எல்லாமே மிஷின், நடுவை அல்லது அறுப்பு எல்லாமே மிஷின். அங்கேருந்து பல நாடுகளுக்கு அனுப்புதான் நெப்போலியன். அல்லேலூயா. ஆனால் பையனுக்கு இப்படி ஆகிட்டு திடீர்னு எழுந்திரிச்சு நடந்துட்டான். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. உங்களுக்கு அற்புதம் நடந்த பிறகு, உங்கள் செபம் கேட்ட பிறகு இவனுக்கு வர பிரச்சனையை பாருங்கள். அடுத்த வசனம் என்ன இருக்கு? இல்லை 10வது வசனம். என்றார்கள் பிரதியுத்தரமாக, ஆமென், ஒருத்தன் காட்டுட்டான். ரைட். 15வது வசனம். எப்படி பார்வை அடைந்தாய் என்று கேட்டார்கள். கண்கள் மேல் சேற்றை பூசினார், காண்கிறேன் என்றார். 16. அப்பொழுது பரிசேயர் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததால் தேவனுக்கு வந்தவன் அல்ல என்றார்கள். ஆமென். வேறு சிலர் பாடியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். ஆமென். இவ்விதமே அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. இவன் ஒருத்தன் குணமான உடனே எவ்வளவு பிரச்சனை ஆரம்பிக்க பாருங்க. கண்ணு எப்படி குணமாக முடியும்? இது ஓய்வு நாள் ஆயிட்டாங்க. ஒருத்தன் யார் குணமாக்குனாங்க? அடுத்த என்ன எழுதிருக்கு? 17வது வசனம். அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்றார்கள். ஆமென். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றார். எப்பா, ஒவ்வொருத்தனா விடல. என்ன செய்யணும்? எப்பா, நேற்று வரையும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், நேற்று வரையும் கண்ணு தெரியாமல் தடவிட்டு அலைஞ்சேன், நீங்கள் கண்ணை கொடுத்துட்டாரு. யார் கண்ணை கொடுத்தா சொல்லு, நானும் அங்கே என்ன செய்ய போகிறேன், வரப்போகிறேன், அவரை சேவிக்க போகிறேன், அவர் தான் எனக்கு கடவுள்னு சொல்லணும். அல்லேலூயா. அது இல்லைங்க. அது எப்படி குணமாக்குவார்? குணமாக்கக்கூடாது. எப்போ குணமான பிறகு. இது அவனுக்கு பயங்கரமான ஆசீர்வாதம். உங்களுக்கு கண்ணு தெரியாமல் இருந்தால் தெரியும். நம்ம கண்ணு தெரிய போய் எல்லாம் பார்க்கும். கண்ணு தெரியாதவனுடைய நிலைமை என்ன இருக்கும்? நிச்சயம் அங்கே வா. ஜெனிக்கு சோபிரசம் ஆச்சுல, அது எப்படி சோபிரசம் ஆனது? அது எப்படி ஆகும்? ரெக்கார்டிங் ஆகிருக்கு. எவ்வளோ நல்ல. அல்லேலூயா. நிச்சயாவை கண்ணை கட்டி நேராக அவன் தீமத்தை போய் ட்வீட் வான்னு சொன்னால் என்ன செய்வார்? இதாவது கண்ணை கட்டுது. பிறவிலே குருடன்.
அவன் அப்பா அம்மாவை பார்த்ததில்ல. கண்ணை திறந்த உடனே யாரை பார்ப்பான்? தன்னுடைய தாய் தாப்பன் எப்படி இருக்கான்னு பார்ப்பான், சூரியன் எப்படி இருக்குன்னு பார்ப்பான், மரம் எப்படி இருக்குன்னு பார்ப்பான். ஒவ்வொரு ஆளும் பேசினார காலை பையா எப்படி பேசினார, இவரா காலை பையான்னு பார்ப்பான். பல வருஷம் பேசியிருப்பார், சத்தத்தை மட்டும்தான் கேட்டிருப்பான், ஆளை பார்த்ததில்ல. அவனுக்கு எவ்வளோ பெரிய அற்புதமாக இருக்கும். ஆனால் இந்த பிசாசுக்கு வைத்தறிச்சல், அது எப்படி கண்ணை திறக்க முடியும்? இவன் கண்ணை கெடுத்தே ஆகணும். அப்படிதான் இன்னைக்கு வரையும் பிசாசு பண்ணுற வேலை பயங்கரதான். அடுத்த எழுதிருக்கே 18. ஆமென். ஆமென். பாருங்க, அவன் அப்பா அம்மா விட மாட்டேங்கான். அவன் அப்பா அம்மா விட மாட்டேங்கான். அப்பா மாட்டேக்காங்க எப்படி குணமான இவங்களுக்கு பயந்து போய் அவனே எப்படி இருக்கான், வயது உடையவனாக இருக்கான், அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்க. அவன் சொல்கிறான், அப்படிதான் ஏசுனாரு தான் எனக்கு குணமாக்குனாரு. குணமாயிட்டாரு விடுங்கய்யா, குணமாயிட்டார் விடுங்க. நான் இப்போ போகும்போது தான் தெரிஞ்சுது. நீங்கள் உலகத்துக்கு பாரு பூரா பழைய பாவத்தை சொல்லி நம்மளை பின்வாங்க வைக்காம, வேதக்காரன் பூரா நம்ம புதுப்பிக்கப்பட்டதை குறித்து ஆச்சரியப்படுவான். இந்த இந்துக்காரங்க பூராமே நான் பழைய பாவத்தை இவன் அப்படி இருந்தவன் தானே, இன்னும் இருக்கவா செய்கிறேன் இல்லைல்ல, நான் அன்னைக்கு செய்த தவறுக்கு இன்னைக்கு நான் மனசாக போடுறேன். எத்தனையோ பாவ வேதனைகள் வரும்போது பழைய பாவத்தை சொல்லி நான் அறிக்கை செய்து அதுக்காக நான் உள்ள வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் அதை அவன் மேன்மையாக நினச்சி அதை தான் சொல்கிறான். ஏன்னா 25 பேர் வந்துட்டாங்க, பையன் இல்லாமல். அவன் நீயே குட்டிப்பா நீ அப்படி செஞ்ச, சுப்பிரமணியா இப்படி செஞ்ச, நீ இப்படி செஞ்ச, நான் பழைய கதையை பூரா எடுத்து விடுதான். எனக்கு இது பயங்கர சங்கடமாக இருந்தது. ஒரு சந்தோஷம்லாம் இல்லை, பெரிய சங்கடமாக இருந்தது. என்ன இப்படி பேசுகிறாங்க? எத்தனை வருஷம்? 30 வருஷத்துக்கு முந்தி செஞ்சது, 35 வருஷத்துக்கு முந்தி செஞ்சது, அதை பூரா வரிசையாக சொல்லலாம். குழியை தோண்டி புதைச்சிட்டார் ஆண்டவர். அந்த பிணத்தை எடுத்து காமிக்க, இந்த பாரு இதுதான்னு, நீ இதுதாங்க. இங்க 35 வருஷத்துக்கு அப்பமே என் பாவத்தை அவர் அடக்கம் பண்ணிட்டாரு. பழைய மனுஷனை அவரோடு கூட நான் என்ன செய்யிட்டேன், அடக்கம் பண்ணிட்டேன். அந்த மனுஷனை எடுத்து இவன் காமிக்கான்னா பாரு அப்படின்னுட்டு. இவங்களுடைய வேலை அதுதான், பழைய மனுஷனாவே இருக்கணும்னு நினைக்கும். எப்படி நீ உன் கண்ணு கொண்டமாகலாம், திரும்பி குருடனாவா நாங்கள் ஏற்றுக்கிடுவோம். அடுத்த லைட்டில் இருக்கு வாசி பண்ணுங்க. இல்லையா 21வது வருஷம் 23. இப்பொழுது இவன் பார்வையிட வகை எங்களுக்கு தெரியாது. தாய் தகப்பன் பிரயுத்தரமாக இவன் எங்களுக்கு குமாரன் தான் என்றும் குருடா பிறந்தான் என்று எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த எங்களுக்கு பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கும் தெரியாது. இவன் வயது உள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்வான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார். இதுக்கு அப்புறம் இவன் கொடுக்கிற பதிலடிய நீங்க கொடுக்கலன்னா உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து கிடைச்ச விடுதலை நிரந்தரமா நிற்காது. அல்லேலூயா. உங்களுக்கு கிடைச்ச நன்மைக்கு அப்புறம் வர்ற பயங்கரமான சோதனைகள் பிசாசினுடையது. அதை ஜெயிப்பதற்காக இவன் என்ன பதிலடி கொடுக்குறானோ அதே பதிலடி நீங்க கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன எழுதிருப்பாருங்க 23ல இருந்து, இவனையே கேளுங்கள் என்று தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஆமென். இருந்து மனுஷனை இரண்டாந்தரம் அடைத்து நீ தேவனை மகிமைப்படுத்து இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். ஆமென். அவன் பிரயுத்தரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடா இருந்தேன். ஆமென். இப்பொழுது காண்கிறேன். ஒன்றுதான் எனக்கு தெரியும். நீங்களும் அப்படிதான். ஐயா நான் பாவத்தில் இருந்தேன், அவர் என்னை குணமாக்குறார். இதை மாத்திரம் உறுதியா சொல்லணும்.
அல்லேலூயா. அவரை பற்றி நீ எப்படி நினச்சிட்டு போ. நான் குடிகாரனாக இருந்தேன், குடியிலேருந்து என்னை விடுதலை ஆக்கினார். நான் செய்வன பிடியில் இருந்தேன், இதிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். நான் கடன் பிரச்சனையிலிருந்து இருந்தேன், அதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். மற்றபடி நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டே எனக்கு தெரியாது. அடுத்தல என்ன சொல்லலாம் பாருங்க. அவர் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான். ஆமென். அவன் பிரயோஜனாங்க, முன்னமே உங்களை சொன்னேன், நீங்கள் கேளாம போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீசராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அவன் உடனே அடிச்சா, நான் ரசிக்கப்பட்டேன், நீ ரசிக்கப்பட போறியா? நீ நான் கூட்டு போற அவர்கிட்ட. அல்லேலூயா. நீயும் அவருடைய சீசனா இருக்க விரும்புகிறாய். எனக்கு அடுத்தல அப்பொழுது அவர்கள் அவனை வயது நீ அவருடைய சீசன், நாங்கள் மோசேயுடைய சீசன். ஆமென். மோசேயுடைய தேவன் பேசினார் என்று அறிவோம். ஆமென். எங்கே இருந்து வந்தவர் என்று அறியோம் என்றார்கள். ஆமென். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தோ, அவர் எங்கே இருந்து வந்தவர் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிற ஆச்சரியமான காரியம். இப்ப யார் குருடன்? கேட்கவும் குருடன் ஆயிட்டான். இது மனக்கண் குருடு, இவன் சரீர குருடு. சரீர குருடு மட்டுமல்ல, ஆத்ம கண்ணும் திறக்கப்பட்டவன் தான் சொல்லலாம். இவ்வளவு தூரம் அற்புத அடையாளம் செய்யறாரு, இதை தெரியாம குருட்டெல்லாம் இருக்கிய அப்படிங்க. அல்லேலூயா. அடுத்தல இது நல்ல சுவிசேஷம், இது சரியான ஒரு சுவிசேஷம் சொல்லலாம். யாரு? குருடன். தனக்கு வந்த எதிர்ப்பை எப்படி சமாளிக்கிறான்னு பார்க்கணும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் சமாளிக்கக்கூடியது. டேரக்டாக சொல்லணும். ஏசுநாதர் செய்த நன்மைகளை புறம் சொல்லணும். அவர் இப்படி, நான் இப்படி இருந்தேன், நீ இப்படி இருந்தால் செய்வனே பிடியில கையங்காலும் வழங்காமல் இருக்கும்போது விடுதலை ஆனது எனக்கு தான் தெரியும். கடன் பிரச்சனையில் சாகும்போது கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார்னு ஸ்ட்ராங்க அடிக்கணும். அடுத்தல செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பான். அவன் என்ன சொல்றான்? நீ வேதக்காரன் தான் சொல்லல, ஆனா இயேசுவை அறியாம பழைய நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற, ஆனா நான் இயேசுவை பின்பற்றுகிற, அவர் எனக்கு செவி கொடுக்கிறார். அடுத்தல பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்படவில்லையே, அவர் தேவனத்தில் வராதிருந்தால் ஒன்று செய்ய மாட்டாரே என்றான். ஆமென். போதும். இந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கலன்னா உங்களுடைய விடுதலை நிக்காது. அநேக கிறிஸ்தவர்களுடைய விடுதலை நிக்கல. ஏன்னா இந்த போராட்டத்தில் யாருமே ஜெயிக்கல. உங்களுக்கு வரும் போராட்டம், அது யாரால வரும் தெரியுமா? உங்கள் நெருங்கிய சொந்தத்தின் மூலமாக வரும், உங்கள் அண்ணன் தம்பியால் வரும், வேண்டிய ஆளால் வரும், நீங்கள் பேச்சை கேட்கக்கூடிய ஆளால். இது வேறு மாதிரி போராட்டம், உங்களுக்கு வேறு மாதிரி போராட்டம் வரும். தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் உணர்ந்து சரியானபடி உங்கள் இருதயத்தில் பதிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதுக்கு நீங்கள் சரியான பதில் சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ தான் பதில் சொல்ல முடியும். ஒரு வசனத்தை வாசிக்க முடியுமா? 35 வாசிக்கலாம். அதே இது ஆமென். ஆமென். அவனுக்கு அவர் யாருன்னே தெரியல. அவர் கூப்பிட்டு கேட்காரு, ஏப்பா உனக்கு குணமாயிட்டா, கண்ணு தெரிய ஆரம்பிச்சுட்டு, நீ விசுவாசமா இருக்கியா? விசுவாசமா இருக்கா? அவர் யாரு? பேசுறது யாரு? ஆனா அவனுக்கு கண்ணே தெரியல. இப்ப என்னது? ஆத்ம கண்களை இவர் திறக்கிறாரு. அடுத்தல என்றார். ஆண்டவரே சொல்லி உடனே படிச்சுட்டான். ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிறேன். ஆவிக்குரிய கண்களும் சரீர கண்களும், நீ சரீர நன்மை கிடைச்ச பிறகு உங்கள் சரியான ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலைன்னா ஆண்டவரை விட்டு பிரிக்கக்கூடிய பயங்கரமான சக்தி இந்த பூமியில் கிரியை செய்யுது. அது பல கோணத்தில் வரும். அது பெற்ற தாய் மூலமாக வரும், அல்லது அண்ணன் தம்பி மூலமாக வரும். நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அல்லது உங்கள் மேலே யார் அதிகாரம் செலுத்துகிறாங்களோ அவன் மூலமாக வரும்.
இவன் நடந்தபடி நீங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலைன்னா, சரியான பதில் சொல்லலைன்னா, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலைன்னா, நீங்கள் இந்த விடுதலையில், இந்த ஆசீர்வாதத்தில் பெற்ற நன்மைகளில் கடைசி நாட்கள் வரையும் நிற்க முடியாது. செத்த கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு கிறிஸ்துவ ஆலயத்துக்கே போயிட்டு இருக்காங்க. காரணம் இந்த காரணம் தான். லேலுயா. அதனால் தெளிவாய் தேவனை புரிந்து கொள்ளுங்கள். நீ முதல்ல பக்தியாக இருந்து கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் நீ அதை விட பக்தியாக இருப்பது ரொம்ப அவசியம். உங்களை அதை பக்தியை பாதுகாத்துக்கொள்ளணும். அதனால் திரும்பவும் சொல்கிறேன், எத்தனையோ பிள்ளைகளை ஜெபம் பண்ணி பெற்றவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் கடைசி வரை அதை தக்க வைத்ததே இல்லை. அதுக்கப்புறம் வர்ற போராட்டத்தில் அவங்க ஜெயித்ததே இல்லை. அதனால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட